13 வயதுல நிறுவனத்தை தொடங்கிய சிறுவன் 100 கோடி ரூபாய் ஆண்டுக்கு டர்ன் ஓவர் செய்யக்கூடிய ஆச்சரியமூட்டக்கூடிய கதை. 13 வயதுல சிறுவன் தொடங்கிய நிறுவனத்துல இப்போ 200க்கும் மேற்பட்ட நேரடி ஊழியர்கள் பணியாற்றிட்டு வராங்க. ஒரு சின்ன யோசனை சிறுவனை வேறொரு கட்டத்துக்கு கொண்டு போயிடுச்சு. அப்படி என்ன நிறுவனத்தை அவர் தொடங்கினாரு, என்ன மாதிரியான யோசனை அவர் செயல்படுத்தினாரு, வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மும்பையை சேர்ந்தவர் திலக் மேத்தா தன்னுடைய 13 வயதுல பேப்பர் அண்ட் பார்சல்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலமா இப்போ ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டிட்டு வரதா சொல்லப்படுது. திலக் மேத்தாக்கு இப்படி ஒரு நிறுவனத்தை தொடங்குறதுக்கான தூண்டுதலா அமைஞ்சது ஒரு நாள் பயணம் தான். தன்னுடைய மாமா வீட்டுக்கு திலக் மேத்தா போயிட்டு மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு வந்ததாகவும், அப்போ முக்கியமான புத்தகத்தை திலக் மேத்தா மறந்து மாமா வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டாராம். அத உடனடியா தனக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொரியர் நிறுவனத்தை அப்ரோச் பண்ணும்போது தான் அவங்க உடனடியாலா கொண்டு வந்து சேர்க்க முடியாது, கொஞ்சம் டைம் எடுத்து தான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். அப்பதான் திலக் மேத்தாக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. நகரத்துக்கு கொரியர் சேவை மாதிரி கொண்டு செல்றதுக்கு ஒரு ஐடியா அவருக்கு வந்திருக்கு. அதன்படிதான் பேப்பர் அண்ட் பார்சல்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி இருந்திருக்காரு. மும்பைல டப்பாவாலாஸ் அப்படின்றவங்க ரொம்பவே ஃபேமஸ். அதாவது நம்மளுடைய சாப்பாட்டு கூடைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. அவங்க மூலமா தான் இந்த நிறுவனத்தை ஆரம்பத்துல இவரு ரன் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காரு. டப்பாவாலாஸ் கூட பேசி அவங்க மூலமா புத்தகம் மற்றும் பேப்பர் சம்பந்தப்பட்ட பொருட்களை மும்பை மாநகருக்குள்ள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு நாளுக்குள்ளேயே, அதுவும் ரொம்பவே சீக்கிரமா கொண்டு சேர்க்கும் வகையில இவரு இந்த மாதிரி இந்த நிறுவனத்தை தொடங்கி நடத்திட்டு வந்திருக்காரு. தன்னுடைய தந்தையார் கொடுத்த நிதியின் உதவியில 13 வயதுல திலக் மேத்தா 2018ஆம் ஆண்டு இந்த நிறுவனத்தை தொடங்கி நடத்த ஆரம்பிச்சிருந்திருக்காரு. இந்த நிறுவனத்துக்கு நல்ல வரவேற்பு பெறவே ஆன்லைன் மூலமா ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸையும் தொடங்கி இருந்திருக்காரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிறுவனம் டெவலப் ஆகி இப்போ இந்த நிறுவனத்துல 200க்கும் மேற்பட்ட நேரடி ஊழியர்கள் பணியாற்றிட்டு வராங்களாம். அது மட்டும் இல்லாம 300க்கும் மேற்பட்ட டப்பாவாலாஸும் பணியாற்றிட்டு வராங்களாம். ஒரு நாளைக்கு 1200 ஆர்டர்கள் குறைஞ்சபட்சம் வரதா சொல்லப்படுது. 2021ல திலக் மேத்தானுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 65 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் இந்த நிறுவனத்தினுடைய ஆண்டு வருமானம் 100 கோடியே கடந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. 13 வயதுல நிறுவனத்தை தொடங்கினாரு. இப்போ 6 ஆண்டுகள் கழிந்திருக்கு. இப்போ இந்த நிறுவனம் மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மும்பை மாநகர்ல பேப்பர் அண்ட் பார்சல்ஸ் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிருக்கு. இளம் தொழிலதிபரா இவரு வளம் வந்து பல பேருக்கு முன்னுதாரணமா இருக்கிறாரு. சாதிக்கிறதுக்கும் தொழில் செய்யறதுக்கும் வயது தேவையில்லை அப்படின்றத நிரூபிச்சு காட்டியிருக்காரு.